ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கடி கேட்ட துஆக்களில் ஒன்றுதான் அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா வத்துகா வல் அஃபா வல் கினா. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா, யா அல்லாஹ் நான் உன்னிடத்தில் நேர் வழியை கேட்கிறேன், வத்துகா இறையச்சத்தை கேட்கிறேன், வல் அஃபா பேணுதலான வாழ்க்கையை கேட்கிறேன், வல் கினா போதும் என்ற மனப்பான்மையை நான் கேட்கிறேன். இது மிக முக்கியம். அன்புள்ள சகோதரர்களை, இன்னொரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள் அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஹஷ்யத்தக ஃபில் கைபி வஷ்ஷஹாதா, பகிரங்கமான வாழ்விலும் ரகசியமான வாழ்விலும் நான் உனது அச்சத்தை கேட்கிறேன். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஹஷ்யத்தக ஃபில் கைபி வஷ்ஷஹாதா. எப்படி? அல்லாஹும்ம இன்னி அஸ்அல் நான் கேட்கிறேன், ஹஷ்யத்தக உனது அச்சத்தை, ஃபில் கைப் தனிமையிலும், வஷ்ஷஹாதா பகிரங்கமான இடத்திலும் நான் என்ன செய்கிறேன், உனது அச்சத்தை கேட்கிறேன். ரெண்டு இடத்துல நம்ம சமனாக இருக்கிறோம். அன்புள்ள சகோதரிகளே, நினைத்து பாருங்கள், நாம் ஒரு நமது பகிரங்க ரகசியமான வாழ்க்கை, உள்ளங்கமான வாழ்க்கையை அழகுபடுத்தி விட்டால் வாழ்க்கையில நாம் அடையக்கூடிய நிம்மதி இருக்கிறது, சந்தோஷம் இருக்கிறது, அது சாதாரணமானதல்ல. சாதாரணமான விஷயங்கள் கூட நமது உள்ளம் ததும்பும், கண்கள் கண்ணீர் வழங்கக்கூடிய அமைப்பு நமது உள்ளம் மாறிவிடும். இறையச்சத்துக்கு நமக்கு பெரிய உபதேசங்களே தேவையில்லை, சாதாரண உபதேசங்கள் நம்மை வேலை செய்யும். நம்ம இன்றைக்கு நிறைய செய்திகளை கேட்டு நமது உள்ளம் என்ன செய்தில்லை, அசைவதில்லை என்றால் புரிந்து கொள்ளுங்கள், உள்ளம் கடுமையாகி கொண்டு வருகிறது. கஸ்வா அப்படியே என்ன செய்கிறது, அது இருட்டி கொண்டு வருகிறது, இறுகி கொண்டு வருகிறது. நாளை உங்களது உள்ளத்திற்கு எந்த உபதேசம் வேலை செய்கின்ற ஒரு காலத்திற்குள் நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். வேலை செய்கின்ற ஒரு காலத்துக்குள் நாம் மாறிவிட வேண்டும். இல்லை என்றால் இது கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கி ஆரம்பத்திலே நீங்கள் சிறிய செய்திகளில் அறிந்திருப்பீர்கள், சிறிய சம்பவங்களில் கண்ணீர் வடித்திருப்பீர்கள், ஒரு சில குர்ஆன் வசனங்களில் அழுதிருப்பீர்கள். ஆனால் இன்று எதை கண்டாலும் என்ன செய்வதில்லை, அப்படி இல்லை. அல்லாஹ் தஆலா கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சூழலை வைப்பான். சாதாரண அழிவுகள் எல்லாம் இறைவனை பயந்தவர்கள், சுனாமி என்ற ஒரு அழிவு வந்தது, அதில் இறைவனை பயந்தவர்கள் திருப்பி இன்னொரு சுனாமிக்கு பயப்படுற நிலைமையில எங்க மனது இல்லை. நினைச்சு பாருங்க, திருப்பி வந்து என்ன செய்வோம், அது ஒரு விஞ்ஞான ரீதியாக அணுகிட்டு போயிடுவோம். இனி அதிலிருந்து படிப்பினை பெறுகின்ற நிலை நமது மனது இல்லை. இப்படித்தான் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு வந்து ஒரு 200 சந்தர்ப்பம் வச்சிருப்பான். அல்லாஹ்ட கணக்கு ஒன்று நம்மளுக்கு கணக்கு விளங்காது. அல்லாஹ் தஆலா ஒரு கணக்கு வச்சிருப்பான். எந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா சொல்றான், கத் அலிம்னா மா தன்குசுல் அர்து மின்ஹும் வ இந்தனா கிதாபுன் ஹஃபீஸ். எங்களுக்கு தெரியும் பூமியிலிருந்து அவர்களது உடலில் மண் எவ்வளவு அரித்து செல்கிறது என்பதும் எனக்கு தெரியும். ஒரு நாளைக்கு இவ்வளவு போகுது, ஒரு நாளைக்கு இவ்வளவு போகுது என்று தெரியும். அவர் முழுதாக மக்கி மண்ணாகின்ற பொழுது அளவு எனக்கு தெரியும். அப்படி என்றால் எமக்கு அல்லாஹ் தஆலா 200 சந்தர்ப்பம் என்றால் அதில் அல்லாஹ் நீதியானவன். அந்த சந்தர்ப்பத்தை எண்ணுகின்றவன் யார்? ரப்புல் ஆலமீன். எமக்கு 200 சந்தர்ப்பங்களில் 190 முடிந்து விட்டால் 10 தான் நம்மளுக்கு இருக்கிறது. அதற்கு பின்னால் இறைவன் நீதியானவன். உங்களுக்கும் சந்தர்ப்பம் இல்லை, அவர்களுக்கும் சந்தர்ப்பம் இல்லை. அப்படி என்றால் இதயம் கடுமையாவதற்கு முன்னால், இதயம் கருப்பாகுவதற்கு முன்னால் சிந்திப்பதற்குரிய நல்ல சந்தர்ப்பம் நம்மளுக்கு இருக்கிறது என்கின்ற நேரத்தில் அந்த நேரத்தை பயன்படுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய உள்ளத்திலிருந்து பிரயோஜனங்களை எடுத்து எமது ரகசிய வாழ்வை நாம் மாற்றுவோம் என்றால் மறுமைக்கும் பிரயோஜனம்.